எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு வந்துங்க ஒரு திருடனையும் பழைய திருடன் அவனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒரு திருடன் ஒருத்தங்க வந்து நிறைய இடங்களில் வந்து திருடுறான். பேங்க் அது எதுவும் சொல்லி நல்ல பெரிய பெரிய இடங்கள்லையே கை வச்சிட்றாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஏன்னா அவன் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கெட்டப்பில் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய திருடன் ஒரு நாள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பேங்க் உள்ள கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த போலீஸார் போய் அப்படி கோழி அமுத்துற மாதிரி அமுத்திட்டாங்க. மாட்டிக்கிட்டான். சரி, பிடிச்ச ஆளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் எஸ்ஐக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. அட்டாட்டா, இவன் கிடைக்காதவன் கிடைச்சிட்டானா, சரி இவனை வச்சு எப்படியும் நம்ம ஒரு ப்ரொமோஷன் வாங்கிடணும். அவனை வந்து கொண்டு போடுங்க, லாக்கரில் போடுங்க. இந்த நான் வந்து லத்தி வந்து எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துக்கிட்டு வந்து போலீஸ் அடிண்டா என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு காமிச்சிருவோம் அப்படிங்கிறார். உடனே ஏட்டையா வந்து காதில் வந்து குசு அவர் எஸ்ஐட்டு வந்து சொல்கிறாருங்க, ஏங்க இவன் வந்து திருடும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கெட்டப்பில் வந்து திருடியிருக்கான். இவன் மறுபடியும் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இவனை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஏதுவா இவனை அடிக்கிறதுக்கு முன்னே அடித்தா உடம்புக்கு இடமெல்லாம் வீங்கி போயிடும். அதுக்கு முன்னாடி இவனை வந்து பல கெட்டப்பில் வந்து ஃபோட்டோ நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டா இவனை கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏட்டையா சொல்லவும் எஸ்ஐக்கு வந்து ரைட் ஏட்டையா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அதே மாதிரி பண்ணலாம், நீங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாப்பு. சரி, இன்னும் ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாருங்க. வந்து இவனை பல கெட்டப்பில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை எப்படின்னா மீசை வச்ச மாதிரி, மீசை இல்லாத மாதிரி, தலப்பா கட்டி இல்லாத மாதிரி, தாடி வச்சு தாடி இல்லாமல் இப்படி நிறைய எடுக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து இந்த எதுவுமே இல்லாமல் வெறும் ஜட்டி மட்டும் போட்டு இவன் எந்த கெட்டப்பில் போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ஜட்டி மட்டும் போட்டு ஒரு ஃபோட்டோ, மொத்தம் 10 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 10 ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து கேமராவில் வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து காமிக்கிறார். ஒவ்வொன்றா எடுத்து இந்த பாருங்க, இது கரெக்டாக இருக்கா, இல்லை ஒன்றும் வேறு எது கெட்டப்பில் எடுத்துனாலும் சொல்லுங்கள், எடுத்துடலாம், பார்த்துங்கன்னு விட்டு ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க. காமிச்சிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து அங்கே வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டுங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கரெக்டானு சொல்லி எல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சாக்கில் இந்த பழைய திருட்டு எஸ்கேப் ஆடுறாங்க, ஓடுறாங்க. உடனே விட்டு துரத்துறாங்க. ஆனால் அவனை பிடிக்க முடியல. அவன் ஓடுறான். இந்த போலீஸ்காரெல்லாம் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. கண்ணி மீக்கிற நேரத்தில் இங்கே போய் டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க. தப்பிச்சே போயிட்டான். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப என்னடா கிடைக்காதவன் கிடைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக போகுதுங்க. எல்லாம் திரும்பி வந்து தலையை தொங்க போட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்து சரி பரவாயில்லைங்க, அந்த 10 ஃபோட்டோவாவது எடுத்தோமே, இப்போ இனிமேல் வந்து இவனை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து நிம்மதி ஆயிடுறாங்க. சரி, இப்படி ஒரு 4-5 நாள் ஆச்சுங்க. அப்புறம் ஒன்று திடீர்னு எஸ்ஐக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவருடைய ஃபோன் வந்து அடிக்குது. எடுத்து பேசுகிறார், ஏங்க இந்த மாதிரி இந்த பழைய திருட்டு இருக்கான தப்பிச்சு ஓடினவன் இருக்கான்ல, வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா வந்து அவனை ஆளாக பிடிச்சிடலாம், இல்லை சாப்பிட்டு போயிடுவான், பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனில் சொல்லி போட்டு ஃபோன் கட் ஆகிடுதுங்க. உடனே ஸ்டேஷன் எல்லாம் பரபரப்பாகிறாங்க. டே அவன் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றான், ஆளை போய் சீக்கிரமாக அமுத்திடலாம், அவன் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே போய் ஆளை போய் பிடிச்சிடலாம், வாங்க எல்லாம் கிளம்புங்க. சரி சொல்லி எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏட்டையா வந்து எஸ்ஐட்டு வந்து சொல்கிறார், ஏங்க அவன் வந்து இந்த ஹோட்டல் இந்த இடத்துல சாப்பிட்றான், நம்ம வந்து போகிறதுக்கு வந்து அவனை சீக்கிரம் முடியாது, அதுக்குள்ளே அவன் சாப்பிட்டு வெளியே போயிட்டானே என்ன பண்ணுறது? சரி என்ன செய்யலாம் ஏட்டையா? அங்கே அந்த அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனுக்கு வந்து இவனுடைய இந்த 10 ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைக்கலாம். நம்மகிட்ட 10 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 10 ஃபோட்டோவையும் அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு இவன் வந்து அங்கே அந்த ஹோட்டலில் சாப்பிட்றான், அவனை பிடிங்க, ஆளை அமுத்திடுங்க, நாங்கள் வந்துடுறோம், பிடிச்சிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சி விடலாங்க. உடனே மெயில் பண்ணுறாங்க. 10 ஃபோட்டோவை இந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவனை வந்து ஆளை தப்பிக்க விட்டுறாதீங்க, பிடிங்க
அப்படின்னு போட்டு சொல்கிறாப்பிடிங்க. சரி உடனே அவங்களும் வந்து அந்த 10 ஃபோட்டோ எடுத்து பார்த்து இந்த ஹோட்டலுக்கு திடீர்னு ஓடுறாங்க. சரி கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வருதுங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இந்த எஸ்ஐக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஏங்க மொத்தம் நீங்கள் 10 ஃபோட்டோ அனுப்பிச்சிங்க, 10 ஃபோட்டோவில் 9 பேர்த்த பிடிச்சிட்டோம். அந்த அவன் ஜட்டியோடு இருக்கான்ல அவன் மட்டும்தான் இங்கே தப்பிச்சிட்டான் போல தெரியுதுங்க. அவனே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து நாங்கள் பிடிச்சிட்றோம். நைட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறோன்னு விட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து தகவல் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே இந்த எஸ்ஐக்கு வந்து தலையே சுற்றிடுச்சுங்க. வேற என்ன செய்யறது? சரிங்க, வேறொரு நல்ல காணொலியோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.